மாம்பழம் போட்டு பாயாசம் பண்ண போகிறோம். மாம்பழமும் ஜவ்வரிசியும் போட்டு இல்லையா? ஆமாம். அதுக்கு 2 மாம்பழம், ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி இருக்குமா? ஆமாம். கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து நிறையும் போடலாம், கொஞ்சமாக போடலாம். ஜவ்வரிசி இல்லைன்னா அரிசியும் போட்டுக்கலாம். அது கரெக்டு. இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். ஆமாம். இது குழப்பாமல் நீ வந்து இப்போ எடுத்துன்னு இருக்கிறத மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் போட்டுக்கலாம், அதுவும் போட்டுக்கலாம், இது தேவையில்லை, அது தேவையில்லை, 100 கிராம் போட்டுக்கலாம், 200 கிராம் போட்டுக்கலாம். நீ எடுத்து வச்சது சொல்லு ஜெயஸ்ரீ. 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி, நாட்டு சக்கரை எவ்வளோ எடுத்துருக்கேன்? நாட்டு சக்கரை ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். 4 கிலோ நாட்டு சக்கரை. ஜவ்வரிசி ஒரு 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். அதாவது 100 கிராம் இருக்கும். ஊற வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சக்கரை ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். நாட்டு சக்கரை 1/4 லிட்டர்லாம் இல்லை, 250 கிராம்ஸ் இருக்கும். 1/4 கிலோ 2 ஏலக்காய், 2 பழம். ஓகே. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை நல்லா தோலை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிறேன். அடிச்சுன்னு காமிக்கிறேன். சூப்பர். அதில் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த இதையும் ஜவ்வரிசி போட்டுட்டு கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வேகிற வரைக்கும் கிண்டின்ட்டுருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து அப்புறமா தொட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும்ல? ஆமாம். ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கணும். நாட்டு சக்கரை சேர்க்கணும். ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் அந்த ஸ்வீட் சேரும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் இல்லை? வெல்லம் இல்லை, இது நாட்டு சக்கரை. வெல்லமும் போட்டுக்கலாம். இப்போ சேர்க்க போகிறது நாட்டு சக்கரை. நான் இது வேக வச்சு இந்த வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா? ஊற வைக்கிறனால அப்படி போட்ட உடனே இதுவாகிடும். அது பாருங்க, இப்பயே கூட அமுங்கிருக்கு பாருங்க. ஆமாம், அது நல்லா இதுவாகிடும். இன்னொரு 5 மினிட்ஸ் எனக்கு வச்சுட்டு பார்த்தீங்களா? இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. நான் ஏலக்காய் பொடியும் போட்டு அந்த பாலை விட்டுற வேண்டியதான். வேணும்னா முந்திரி பருப்பு, பாதாம்லாம் ரெண்டு தாளித்து கொட்டலாம். இது வந்து ஏதோ ஒரு நைவேத்தியம், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் இந்த மாம்பழத்தை கொண்டு பண்ணலாம். நல்லா இருக்கும். அது ஒரு மாம்பழமாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். வேறு ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு மாம்பழத்தை அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு கொஞ்சம் கெட்டானதுக்கப்புறம் பால் விட்டுறணும். பால் வேண்டான்னா தேங்காய் பால் எடுத்து விடலாம். தேங்காய் பால் விடலாம். தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பாதாம் பால் நல்லாயிருக்கும். அது அவ்வளோவா டேஸ்ட்டை பொறுத்து. கொஞ்சம் லேசாக ஆறினதுக்கப்புறம் இதை விட்டுறேன் நான். ஸோ இது வந்து காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன். ஆமாம். ஃபுல்லாக ஆறி இருக்குது. நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. அதை அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் ஆறட்டும். இந்த பரவாயில்ல, நான் இப்போ அடுப்பு அனுப்பிச்சிட்டேனே நான். இப்போ இது வந்து அப்படியே திருக்கின மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணணும்னா மாம்பழத்தை படிப்படியாக கட் பண்ணி பீஸ் பண்ணி போடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறோம்னா கெட்டியாக வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் பாலை கெட்டி பண்ணிவிட்டு விடலாம். இது வந்து நம்ம நார்மலாக திருக்கு நம்ம சாப்பிட்ற அந்த பதம் இருக்குது. முந்திரி பருப்பும் போடலாமா? போடலாம், நல்லாயிருக்கும். பட் நான் போட மாட்டேன். அந்த மாம்பழ டேஸ்ட்டு இருக்கட்டும்னு. இப்போ வந்து வெறும் மாம்பழோட வாசனை இருக்கும். அது நல்லாயிருக்கும். முந்திரி பருப்புலாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும். அது அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் மாம்பழ பாயசம். ஆமாம், மேங்கோ கீர். ஆமாம். இது வந்து என்னென்னா இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு பதிலாக பைத்தம்பருப்பு போட்டு பண்ணலாம், வெறும் அரிசியை போட்டு பண்ணலாம். அதுமாதிரி அவாளுக்கு என்ன அன்றைக்கி என்ன ஆட்டில் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். ஈவன் ரவையை கூட நல்லா வறுத்துட்டு ரவையை வேக வைக்கிறது இந்த மாம்பழத்தை போட்டு வேக வச்சுட்டு எல்லாம் சக்கரை என்னென்னா போட்டுக்கலாம். அப்படியா? இது வந்து நம்ம பிரசாதமாக எப்போ இன்றைக்கி வேணால் வச்சுக்கலாம். நான் திருவோணத்துக்கு பண்ணியிருக்கேன். நான் வந்து சாப்பிட்றதுக்கு. ஃப்ரைடேவும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஃப்ரைடே பூஜைக்கு பண்ணலாம். திருவோணத்துக்கு, ஏகாதசிக்கு அது மாதிரி எப்போ முடியுதோ பண்ணிட்டு சாப்பிட்லாம். என்னமோ புது பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன சொல்லுங்கள், என்ன ஸ்பெல்லிங் என்ன கேட்டுருந்தீங்க? என்னது? இது மேங்கோ இருக்குல்ல? ஆமாம். மேங்கோ ப்ளூரல் வந்து மேங்கோஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஆமாம். ஸ்பெல்லிங் வந்து ஜென்ரலாக வந்து இந்தியன்ஸை வந்து GOES தான் யூஸ் பண்ணுவாங்க. MEANGOES. ஆமாம், கரெக்ட் தானே? MEANGOS யூஸ் பண்ணலாம். அப்படியா? ஆமாம். ப்ளூரலுக்கு வந்து மேங்கோஸ் வந்து GOESம் போடலாம், GOSம் போடலாம். ஓ, அதான் சொல்லியிருந்தீங்களா? அதான் கேட்டுருந்தீங்களா? ஆமாம். நம்ம இந்த எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து MEANGOES. ஆமாம். GOSம் வந்து இதாகும். ஓ. ஸோ இது வந்து நீ வந்து ஃப்ரைடேக்கு, திருவிழா வரதான் அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணுவியா? பண்ணிக்கலாமா? மாம்பழ பாயசம். ஆமாம், இந்த சீசன் கிடைக்கும்போது இந்த மாதிரி எதாவது பண்ண வேண்டியதான். மேங்கோ கீர். சூப்பர். தேங்க்ஸ். ஓகே.